இந்த அடிப்படையா இருக்கிற பொருள் வந்து பேரறிவு, சத்தியம். சத்தியம் நிலை, சத்தியத்துக்கு ஒரு நிலை இருக்கு. சத்தியம் தான் என்ன, என்னாலும் மாறாது. தன் உற்பத்திக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாது. அதுக்குன்னு ஒரு காரணம் இல்லை, அது உற்பத்தியா இருக்கு. மூலப்பொருள். அப்புறம் வந்து தோன்றாதது, மறையாதது, குறையாதது, செயலற்றது, பாகுபாடற்றது. இப்படின்னு வந்து தத்துவங்கள் வந்து எல்லையில்லாதது. ஏன்னா ஏன் எல்லையில்லாதன்னு சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, முக்கியமான லட்சணம் வந்து சத்து, சத்தியம், சத்தியமா இருக்கு, நித்தியமா இருக்கு. அப்புறம் அறிவா இருக்கு, சித்து. இந்த சத்தம்சமே வந்து ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது கம்ஃபர்டபுளா இருக்கணும், கரெக்டா, சகஜமா இருக்கணும் இல்லையா? அறிவு வந்து தானே தன்னைத்தானே கழிச்சுக்கிற ஒரு அறிவு. குழந்தைகளை பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுச்சுன்னா, பால் சாப்பிட்டுச்சுன்னா அது மாதிரி கழிச்சுட்டு, அதே மாதிரி பிறந்த ஆட்டுக்குட்டி, பசுனுடைய கண்டுக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி விளையாடிட்டு இருக்கும். நாய்க்குட்டிகள்லாம் காலங்கத்தால மணல்ல விளையாடிட்டு இருக்கும். பசியை பத்தியோ தாகத்தை பத்தியோ இருப்பே கழிப்பு, வெறும் இருப்பே கழிப்பு. அதாவது உயிர் பெருக்கலே கழிப்பிருத்தல். ஏன்னா வந்து அந்த அறிவம்சம் இருந்துட்டே இருக்கு. அறிவு தன்னைத்தானே கழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இன்னொரு பொருளை சாரல. நம்ம மனித மனம் என்ன பண்றதுன்னா, எண்ணங்கள் வழியா அது கண்டுபிடிக்கிற மாதிரி எண்ணுபவன், வாழ்பவன், அவன் வந்து ஆன்மீகத்தால அதை வந்து இந்த ட்ரூத் என்னமோ கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் என்னென்னலாம் தடைகளா, அவன் என்னமயமா அனுபவங்கள் மயமா என்னெல்லாம் இருப்பானோ அது வழியாவே பார்ப்பான். எல்லாத்தையும் அது வழியாவே பார்த்து இந்த தன்மை வந்து இதுல இல்லை, அந்த தன்மை இதுல இல்லை அப்படின்னு பல்வேறு அனுபவங்களுக்கு ஒட்டி வெட்டி இப்படியே பண்ணிட்டு இருக்கான். பகவான் வந்து நல்லா கோடு போட்டு காமிக்கிறார் ரமண மகிழ்ச்சி. இது வந்து சடவுடலாம், ஜடமானதான். சித்துக்கு ஆப்போசிட் ஜடமை, அறிவுக்கு ஆப்போசிட் என்ன, ஜடத்தன்மை. ஜடத்தன்மைன்னு என்ன அர்த்தம், தனக்கென ஒரு இயக்கம் இல்லாதது, சுய அறிவு இல்லாததுதான் ஜடம். அந்த சுயம் சுயம்னு சொல்றது சுவாமியை கூட சொல்றாங்க. அவர் வந்து இந்த கோயில சுவாமி வந்து ஸ்வயம்பு மூர்த்தின்றாங்க. ஸ்வயம்பு மூர்த்தியாவே வந்திருக்கார். ஆமா, இயற்கையா வந்திருக்கார், தானே வந்திருக்கார். அந்த 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 அது வந்து அது கூட வந்து ஒரு கோணம், ஏதோ ஒரு விஷயம், யாரோ ஒரு ஞானியோ அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கு. ஆதி காலத்துல வந்து அண்டமே வெடிச்சு வந்து அதுல இருந்து பூமி வந்திருக்கு. இதுல பாறைகள் இருக்கு, மலைகள் இருக்கு. இப்ப வந்து ஸ்வயம்பு தானாக வந்திருக்கேன், எல்லாமே தாண்டனே. அனைத்து தோற்றத்துக்கு வந்திருக்கிற அனைத்தும் தான் தானே, அந்த பொருள் தானே. அந்த பொருள் வந்து பிரிவு இல்லாம அது இருக்கு. அந்த பொருள் வந்து அறிவு நகர். இதுதான் வந்து அவர் என்ன ஓடு போட்டு தனியா காமிக்கிறார். ஜடத்தையும் சித்தையும் பிரிச்சுக்கோ. இங்க வந்து அனைத்துமே ஜடம். முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது, தோன்றின ஜடமா இருந்தோம். அதுக்குள்ள பால் வச்சிருக்கீங்க, வெளில வந்த நெருப்பு அந்த ஹீட்டை கொடுத்துருச்சு, பாலுக்குள்ள ஏற்றிடுச்சு. நல்ல கொள்கைக்கு வந்தோம்னா பொங்க போது ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்புறம் என்ன ஆகுது, கம்மியாகிட்டே வருது, சூடு ஆகிக்கிட்டே வருது. அப்படியே நீங்க வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பழைய சகஜ நிலைக்கு அந்த ரூம்ல என்ன டெம்பரேச்சரோ, அந்த இடத்துல என்ன டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சருக்கு வந்து சாதாரண நிக்க போகுது. அந்த மாதிரி ஆனாலும் அதுவும் சூடு, இளஞ்சூடு, இளம் சூடு இருப்பே ஒரு சூட்டுல இருக்கு.
அததான் அவங்க வர்ணிக்கிறாங்க இந்த புஸ்தகத்துல, நாராயண சூத்திரத்துல. சம்தாபயந்தி ஆபாத தடமஸ்தக அப்படின்னு சொல்றாங்க. சம்தாபயத்தின்னா நன்றாக ஒரு இளம் சூளை உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அது வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு உடம்புக்கு சொல்றாங்க. உடம்புல இருக்கு மூலாதார சூடுன்னுவாங்க. மூலாதார சூடுன்னுவாங்க. பூமிக்கு மையத்துல, பூமியினுடைய ஆழத்துல நடுவே ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியில பூரா எரிமலை குழம்பு மாதிரி நெருப்பு கிரகிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் மேலேந்து சூரிய வெளிச்சம், சுத்தியுள்ள கடல் நீர், எல்லா விதமான 5 விதமான பஞ்சபூதங்களும் உள்ள வேலை பண்ணிக்கிட்டு, ஆனா அடியில சூடு இருக்கணும், சூடு இருக்கணும். நம்ம நீங்க இந்த அறிவு அந்த அறிவு பொருள் மேல மூல நாட்டம் வச்சுக்கிட்டு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி மனம் இருக்கு. எத்தனை சேனல் வந்தாரா என்ன, எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் தான் வந்தாரா என்ன, எவ்வளவு நாள் நான் ஸ்டாப்பா ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க என்ன, எல்லாமே முடித்து வைக்கப்பட்டு அதில் நாம் மாட்டிக் கொண்டிருக்கிறேன். காந்தவன் மாற்றாகல. செட் ஆஃப் பாக்ஸா இருக்கிற மனம் அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, கருத்துக்களாக மாறி சிதறு அந்த அலை போய்கிட்டே இருக்கு. உள்ள இருக்குன்ற அலை போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டு இருக்கிற அலையில பக்கங்களை எடுக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த சைடு இந்த சைடுன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு உங்களுக்கு எடுத்தாலே அந்த சைடு போயாகும். நீங்க ஒரு நல்லவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலே, நல்லவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலே சொன்ன உடனேயே அது என்ன ஆகும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மதிப்பீடு ஃபீலிங்கா போய் விழுந்துருச்சு அந்த ஃபைல்ல. பாதிப்புக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பொருளை இங்க வச்சிருக்காரு, இந்த பாட்டில இப்படி வச்சுட்டாரு. இப்ப இதை சுத்தி தாக்குதல் இல்லாம இருக்கணும்னால அது ஒரு பொசிஷன், ஒரு இடத்த பிடிச்ச உடனே யார் வச்சுருவாங்களோ, இன்னும் அந்த சைடு மாத்தலாமா, அந்த சைடு மாத்தலாமா, உடனே அதை பத்தி யோசனைகள் அதனுடைய பாதிப்பை ஒட்டி வருது இல்ல. அதே மாதிரி உள்ளத்திலையும் மனசுலயும் இது நடந்துகிட்டே இருக்கு. மனசுல எந்த சைடு எடுத்தாலும் எது எடுத்தாலும் எல்லாமே ஜடம். எதையுமே தொட முடியல, எதை பத்தியுமே கருத்து பெற முடியாது. உங்களுடைய நிலைகள் ஒரு நிலை கிடையாது. வெளியில நம்ம உலகத்தை பாக்குறோம். உலகத்துல 5 அறிவு வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவைகளை பத்தி நீங்க ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்க முடியாது. நிகழ்ச்சிகளை பத்தி ஒரு கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரே ஒரு என்ன பண்ணணும்னா இவைகள் செட்டாபாஸ் மாதிரி உள்ளேருந்து அப்படியே பிரவகித்து போயிட்டே இருக்கு. இந்த க்ஷணத்துல இது எனக்கு, அதாவது நான் தானே உற்பத்தி பண்ணி வெளில அனுப்புது. நான் இதுல போகாம திருப்பி எது உற்பத்தி ஆனாலும் பரவாயில்ல, அது எந்த சைடா, விருப்பு சைடா இருந்தாலும் பரவாயில்ல, வெறுப்பு சைடு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படின்னு அந்த 2 சைடையும் ஒத்துக்கு 2 சைடையும் விரும்புவோம்னா அந்த எந்த தோரணம் இல்லாம போவான். அதை பத்தி நீங்க பேசாம இருந்தீங்கன்னா எழுந்து ஒன்று இல்லாம போவான். இவருடைய ஃபண்டமெண்டலா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சட உடல் நான் என்னாது, உண்மை பொருள் உதியாது, சத்து சித்து உதியாது, உடலளவாய் நான் விதிக்கும் இடையில் இது சிற்றட கிளம்பி பல விதமா பேர் கொடுக்கிறார். சிற்றட கிளம்பி, முப்பமை, அகந்தை, மனம், பந்தம், சம்சாரம் அப்படின்னு எல்லாம் பேர் கொடுக்கிறார். ஜீவன், முப்பமை, சூக்ஷ்ம உடல், பந்தம் கட்டி கொடுது, எண்ணுபவன் அதுதான் மாறும். எண்ணுபவன் மாறும். வெறும் காட்சி போல, காட்சியில காண்பவன் ஒத்துக்கு கண்டு போகுது. ஆண்டவன் வெறும் காண்பவன் இல்ல, உடம்பா மாறி அதை பத்தி ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு, ஆமா திருப்பி காட்சிக்கு முன்னாடி இப்படி வந்து போவான்னு சொன்னேன். அன்னைக்கு எப்படி பேசிட்டு போனாங்க, எவ்வளவு கேவலமா நம்மள பேசிட்டு போனாங்க.
ஒண்ணுமே இல்லாத அசைவற்று இருந்த மனத்துல அந்த அசைவு அந்த ஃபோல்டர் வந்து அவன் திருப்பி போயிட்டு போறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு சாப்பா குத்தி பவர்ஃபுல் ஆகும். காலத்துல நிற்கும். அதை எப்படியோ கரெக்ட் ஆகாட்டி சரியாகாட்டி அவன் நல்லவரா கெட்டவனா அந்த பிராண்ட் ரெண்டுமே இருக்கக்கூடாது. தூயதா ஆகாட்டி அது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, நீங்க வாழும்போது ஒரு க்ஷணம் கூட வந்து சாதனம் பண்ணாம இருக்க முடியாது. சாதனம் என்ன, சித்த சுத்தி இந்த செட் ஆஃப் பாக்ஸ் எப்பேற்பட்ட அற்புதமா அவனு காமிச்சாலும் உண்மை மாதிரி காமிச்சாலும் காண்பவன் தனக்குள்ளேருந்து எடுத்து விடுறான். காண்பவன் இந்த இவைகளாலே இருக்கான். என்ன சொல்றாரு, சடவுடல் நான் என்னாது சச்சிட்டு உதியாது உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில். உடல் அளவா அதாவது எப்படி இப்போ ஒரு தங்க கட்டியை வச்சு பலவிதமான ஆவணங்கள் பண்றாங்களோ, பல கிராம்ல பல வெயிட்ல பல டிசைன்ஸ்ல எப்படி பண்ணி வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி நிறைய போல்டர்ஸ இந்த நடுவுல உடல் அளவா ஒரு சூடு ஏத்தி 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 அந்த போல்டர்ஸ் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். இருக்கு, எப்ப பாரு இருக்கு. நம்ம வந்து ஒன்னும் சிந்திக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம நினைச்சுட்டு இருப்போம். நம்ம ஆன்மீக புத்தகம் தான் படிச்சுட்டு இருப்போம், நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஏதோ சொல்லி கொடுத்த தியானம் பண்ணிட்டு இருப்போம், அப்படி இப்படி நினைச்சுட்டு இருப்போம். மூலத்துல ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த நான். உதிக்கும் இடையில் ஒன்று சொல்றாரு பாத்தீங்களா, சடவுடல் நான் என்னாது சச்சித்து உதியாது உடலளவாய் நான் என்று உதிக்கும் இடையில். அந்த உதிக்கும் இடையில் சதா சதா தூங்கும் போது அப்படி ஓரத்தை நிக்குது. அவ்வளவுதான், எந்த இடத்த நிக்குது. எல்லாரும் வந்து அந்த ரூம் எல்லாம் தூங்கிடுறோம். அவன் பில்டிங்ல ஒருத்தருமே இல்லாத இருக்கு. அதனால வந்து திருப்பி வந்து காலங்கத்தால எழுந்தோட எல்லா ஆக்டிவிட்டியும் ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரி உடலளவாய் நாம் என்று உதித்துக் கொண்டே இருக்கின்றது. சரி சரி. உதித்துக் கொண்டே இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் வந்து உங்களுக்கு வந்து சூட்சமா அனுபவத்துலாம் நடக்குது. ஆனாலும் இவனுடைய விஞ்ஞானத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா, புஸ்தகத்தை வச்சுட்டு ஏன் வாழ வேண்டியதா இருக்கு. அது உள்ள வந்து இந்த வேலையை பண்ணணும். நீங்க எதுவாகவும் ஒரு க்ஷணத்துல இருக்கக்கூடாது. ஒரு 3 நாள் முன்னாடி அவர் வந்து இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், அதாவது எந்த விதமான சாய்ஸ் இல்லாம கவனத்தை வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அது வெறும் சாய்ஸ்லெஸ் கிடையாது, அது வந்து ப்ரிப்பரேஷன்லெஸ், அதாவது எதுவும் அதாவது எதுவும் பிளான் பண்ணாம இருக்கிறது, செக்யூரிட்டி ஓரியன்டா இல்லாம இருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட அத்தனை வினைச்சொற்களையும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறது அந்த நான் ஜட்ஜ்மெண்டல், தீர்ப்பு கூறாத, முடிவெடுக்காத, நியாயம் கற்பிக்காத, எதுவுமே தோணக்கூடாது. ஒரு காட்சி பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு, 2 பேர் அப்பா அம்மா வாக்குவாதம் பண்றாங்க, அதுவும் தெரிய போறது இல்லை. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, அதுவும் தெரிய போறது இல்லை. அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கு, அதை பத்தி ஒப்பீனியன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா வெறும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து சதா இருந்துகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இப்போ இருக்கு, குழந்தைக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா நம்ம கிட்ட சூடு பிரிச்சு பலவித சூடுகள்ல பலவித ஆவணங்கள் பலவித டிசைன்கள் இருக்கிற பண்ண மாதிரி உதிச்சுக்கிட்டே இருக்கு. உதிச்சுக்கிட்டு இருக்குன்னா இருந்துகிட்டே இருக்கு, மறைஞ்சுக்கிட்டே இருக்கு, திரும்ப உதிச்சுக்கிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு, மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுவாகவும் இருக்கிறோமே தவிர இதுவுமே இல்லாம இருக்கிறது இல்லை.
அதனாலதான் இதுக்கு மாற்று நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து உடல் அசைவிலிருந்து மனத்துல தோன்ற அத்தனை உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து மூளை எது யாருக்கு யாருக்கு ரொம்ப முக்கியம். சைட்ல போய் விடக்கூடாதுன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ப்ரமோட் பண்றதோ, நீங்க போய் மாட்டிக்கிட்ட பயங்கரமான வந்தவங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு மாற்று கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதோ, அந்த கருத்து வச்சிருக்கிறதா ரொம்ப முக்கியம். நீங்க அன்னைக்கு கோயிலுக்கு போன பிறகும் குழப்பம், பயம், கலவரம், இனம் புரியாத எல்லாம் இருந்தது. அந்த குழப்பம், பயம், இனம் புரியாத கலவரம் இதெல்லாம் முக்கியம் இல்லை. யாருக்கு அது எங்க நடக்குது அப்படின்னு தான் யாருக்கும் இருக்கு. புரியுதா? அப்பதான் அது கிரிப்பா பாக்குற பார்வை வருது. நம்ம இப்ப பாக்குறதுனா சாதகத்தினுடைய ரொம்ப அதிநுட்பங்களை பார்க்கணும். நேற்றுக்கு வந்து ஒரு மாதிரியா நம்ம வந்து இந்த செட்டாப் பாக்ஸ், டிவி மானிட்டர், கரண்ட் இத மூணுத்தையும் அந்த இதோட எக்ஸாம்பிளா பார்த்து பார்த்தோம். இப்ப வந்து எக்ஸாக்டா ஒரு மொமெண்ட்ல ஒரு க்ஷணத்துல வந்து அந்த செய்திகள் முக்கியம் இல்லை, செயல்களும் முக்கியம் இல்லை, என்ன விதமான உணர்ச்சிக்கு முக்கியம் இல்லை, அந்த நோக்கம் கூட முக்கியம் இல்லை. ஆனா நோக்கத்தை கொண்டு இருக்கிறவன், அந்த உணர்ச்சி மயமா இருக்கிறவன், பயம்னா பயந்தவன், குழந்தைன்னா குழந்தைனவன். அத வந்து எந்த விதமான சைட்லேருந்து எண்ணங்கள் வந்து நான் ஏன் குழம்பினேன்னா அப்படின்னு சுய விளக்கம் கொடுக்கக்கூடாது. சுய விளக்கமே ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா உலகத்தை வந்து தூக்கி உள்ள விட்டுட்டோம். யார் யார் வழியாலும் என்னைய நான் பார்ப்பேன். கரெக்டா பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வாங்க கேட்ட போய் பேப்பர் எடுக்கிறாங்க கூட வீட்டு வீட்டுக்காரா நம்மளை பாக்குறாங்க, பக்கத்து வீட்டுல யாராவது எழுதிட்டாங்களா, நம்ம வேலையை கவனிக்க மாட்டோம். நம்ம போனோம் நம்ம வந்தோம்னு வரமாட்டோம். அவனுக்கு நான் எப்படி பிரசன்ட் ஆகணும், என்னுடைய அப்பியரன்ஸ் கவனிச்சாங்கன்னா வேற மாதிரி அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவ்மெண்ட் இருக்கும். அவன் முன்னாடியே எழுந்து கோலம் போட்டு உட்கார்ந்து இருப்பா, ஜாலியாக நம்ம ஒரு இடத்துக்கு நல்லா பேச பண்ணிட்டு கிட்டத்தட்ட குளிச்சா மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மேடம் புரியுதுங்களா. எல்லாமே பாத்தீங்கன்னா உலகம் வந்து வெளியில இல்லை, ஆனா உலகத்தை பத்தி அங்கேயும் அவங்க பாக்குறாங்க, இங்கிருந்து இவர் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கண்ணு எப்படி பார்க்கும், அவங்களுடைய சைக்காலஜியை பத்தி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். இல்ல வாக்கிங் கிளம்பிட்டீங்களான்னு வழக்கமா ஒருத்தர் கேட்கிறாரு வச்சுங்க, அவருக்கு போட்டு வச்சிருவீங்க. நீங்க என்ன பதில் சொல்லணும்னு ஆரம்பிச்சிருவோம். அந்த திருப்பி தவறு வருவாரு டைமுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும், இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த உடலளவாய் நான் வந்து உதித்துக் கொண்டே இருக்கிறது எல்லாம் சார்ஜ் ஆளுங்க சுற்றுமத்துல வராங்க. அந்த சுற்றுமத்துல அவர் என்ன கிடையாது, என்ன சொல்றாருன்னா இது சிச்சல கிரந்தி, சித்துக்கும் அறிவு பொருளுக்கும் ஜட பொருளுக்கும் ஓயாம லிங்க் பண்றவங்க தான் அந்த அவங்க. ஒரு ஜட இருக்கும் 4 நாள் வாக்கிங் ஒரு 7 மணிக்கு கிளம்புனா கிட்டத்தட்ட 4 நாள்ல 2 நாள் வந்து கேட்டிருக்காரு. சோ 5ஆவது நாள் போகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன், 3ஆவது நாள் போகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன், இவரை சந்திப்போம் எதிர்பார்க்கலாம் ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போன பார்க்கில் எப்படி நடந்தோமோ அதே சூழ்நிலை வீட்டில் எதிர்பார்ப்போம், கிளைமேட்டை எதிர்பார்ப்போம், அதே கல்லு மண்ணு ஆளுங்க அவங்க பேச்சு. இது வந்து அந்த சித்து இருக்கு, அது வந்து உங்களால நடக்கல. நீங்க வந்து கண்ணால பார்த்து காலால நடந்தா அந்த சீரிங் அதெல்லாம் நடக்கல. அது இருந்துருக்கு. நீங்க எண்ணு நோயா தனித்தனியா காப்பாற்றுற மாதிரி தான் ஃபீல் பண்ற மாதிரி கால இப்படியே வந்து தன்னோட தன்மன்றம் இருந்த உடல். அதனாலதான் உடலிலே ஒரு பெரிய ஜம்ப் பண்ண வைக்கிறார். உடல்ல இருக்கக்கூடாது.
உடல் உணர்வா 5 ஞானேந்திரியங்களையும் 5 கர்மேந்திரியங்களையும் அவைகளோட லிங்கா ஒரு பதிவு இருக்கக்கூடாது, ஒரு பதிவு இருக்கக்கூடாது. நேர எடுத்த உடனே அந்த இது இந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் சொல்லப்படுற ஆன்ம பொருளோட நேர அந்த பாவனையை லாய்க்கடே பண்ணக்கூடாது, நடுவில் தெரியக்கூடாது. ஆனா சாதாரண வாழ்க்கையில் எப்படி ஒப்பீனியன்ஸ்லயே எழுந்துக்கிறோம், ஒப்பீனியன்ஸ்லயே வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது எல்லா பதிவுகளும் இருக்கு. அந்த பார்க்க பத்தி, அந்த அரசியல் பேசுறவங்களை பத்தி, ரொம்ப நடக்கிறவங்களை பத்தி, ஆரோக்கியத்துக்கோசம் நடக்கிறவங்களை பத்தி, அது இதுக்கு ஏகப்பட்டது. மனம் மேல ஆரம்பிக்குது, இல்ல புதுசு புதுசாக மாறி மாறி போட்டுக்குது, பழைய கருத்துக்களை மாற்றி மாற்றி அமைக்குது. இப்படியே பழகி போனதுதான் இந்த அகண்டை. இப்படியே ஜன்மாந்தரங்கள்ல பழகி போயிருக்கு. இது ஒரு க்ஷணத்துல இவ்வளவு டிராபிக்கோட இருக்கும். போன வீதிக்கு நம்ம வரதில்லை. ஒரு குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு மாத்திரம் வாங்கிட்டோம்னா அது கரெக்டா போயிட்டு வருது. திருமணையில இருக்கிற கடையில இருக்கும் இல்லப்பா அப்படின்னு, ஆமா அங்க இருக்குமா, நீ போயிருக்கு அனாசன் கீழே அப்படின்னு நேர போன வரும். வேற எதுவுமே இருக்காது. பெரிய உள்ளே ஒண்ணு இருக்காது, ஆள் இருக்காது, வெளியும் ஆள் இருக்காது. உள்ள போய் விழாவை பார்த்துட்டு எல்லாரும் இடம் போட்டு நின்றுறாரு, போகும் வரும். இந்த மாதிரி சித்தருக்கு நடக்கிறதுக்கு வாயாம மூலத்துல பார்வை இருக்கணும். ஓயாம மூலத்துல பார்வை இருக்கணும், சதா இருக்கும். உங்களுக்கு விவகாரங்கள் நடக்குது, ஒரு பழைய ஞாபகங்கள் கிளறப்படுது, பண்ணல விவகாரங்கள் எழுந்திருக்கு, இடத்துல மனத்துல இதுவுமே முக்கியம் இல்லை. மூலத்தை விட்டு நழுவக்கூடாது, மூலத்தை ஒரு க்ஷணம் விட்டு நழுவக்கூடாது. தூங்கி எழுந்தோம், எழுந்துகிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே ஆச்சு இருந்தோம், அந்த சொரூபமாக இருந்தோம். அப்படியே அதுல ஆழ்ந்து கடந்தது. மனமே ஒண்ணு இல்லை, பிரிவினையாற்று பேதங்களாற்று ஒரு பொருளா ஏகமா இருந்தது. உடல் உணர்வு இல்லை, மனம்ன்றது ஒண்ணு இல்லை. இப்படி இருந்த தன்மை இருந்த உடனே அங்கேயே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், அங்கேயே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதை நீங்க வாக்கிங் போகும்போது தொடரலாம், வீட்டு விவகாரங்கள்ல வேலைகள் ஈடுபட்டு இருக்கும்போது தொடரலாம், குளிக்கும் போது எதுல தொட முடியாது, அப்படியே தொடரலாம். அப்புறம் இதுக்கு நான் 1/2 மணி நேரமா நான் பார்க்கல, ஏன் இவ்வளவு நேரம் யோசனை இருக்கு, பழைய யோசனைக்கே போக வேண்டாம், அங்கேயே இதெல்லாம் இந்த அந்த மூலத்துல நிக்கிறவர்தான் இன்னொரு பாட்டையும் சொன்னார். அந்த பாட்டை நம்ம இது கொஞ்சம் பார்த்தோம். அது நீ என்று அம்மறைகள் ஆற்றிடவும், அதுதான் நீ, அந்த பொருள் தான் நீ. எந்த பொருள்? ஆன்ம பொருள் தான் நீ. அது நீ என்று அம்மறைகள் ஆற்றிடவும் தன்னை எது என்று தான் தேர்ந்து விடாது. மூலத்துல இருந்தா அதுவே பேச ஆரம்பிக்கும். பேச ஆரம்பிக்கணும்னா வாய் வார்த்தைகளா பேசாது. நான் தந்தானே இருக்கேன், நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, வாக்கிங் போயிட்டு இருப்பீங்க, எவ்வளவோ க்ஷணங்கள் எவ்வளவோ நிமிஷங்கள் ஒன்றுமே அப்படி. ஐந்து அறிவு வரைக்கும் எங்க பறக்கிறோம் தெரியாது. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துல இருந்து வைப்பாங்க, இந்த மலையில இருந்து அந்த மலை வரைக்கும் ஏன் நடந்தோம். அப்படியே வாசனைகள் மயமாவே அது பறக்கும். பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லாம் பறந்து சேரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆனா எதை பத்தியும் நம்ம இப்படி ஆட்பட்டிருப்போம்னு தெரியாம இங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி முன்னாடி ப்ரிப்பரேஷன் செக்யூரிட்டியா இருக்குது. அது இருக்கா, இது இருக்கா, அவனை பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு முதல்ல நினைப்போம். அவன் வருவானா வரமாட்டானான்றதுலாம் நம்ம கையில கிடையாது, அவன் நல்ல படக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளே மறைஞ்சு நடப்போம். இந்த வாயை விட்டுறக்கூடாதுன்னு ஜவாபடியா கவனமா பேசக்கூடாது. அப்படியே பார்த்தாலும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இப்படி எல்லாம் இருக்கும்.
இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஐந்தொழில் இல்ல. ஒரே பறவை போயிட்டு இருக்கும்போது இந்த குறவனுங்க என்ன பண்ணுவாங்க, எதையுமே சொல்ல மாட்டாங்க. சும்மா பக்கம் சத்தம் கேட்டாலே அது வந்து நம்மளை சுட்டுட்டான்னு விழுந்துருவோம். பயத்திலே விழுந்து ஹார்ட் அட்டாக் ஆகிடும். தொட்டுட்டு அடியே தொட்டுட்டாவா அந்த சத்தத்துல விழுந்துடும். பயத்துல உறைஞ்சு போய் விழுந்து போய் செத்து போயிடும். பயம் பயம்ன்றது ஒரு உணர்வு. அதுல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, நிறைய போன்கள் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனாலதான் பயம், குழப்பம், அப்புறம் காத்துக்கொள்ளுதல், விரக்தி, சந்தோஷம், வேதனை அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளுக்கும் இந்த உணர்ச்சிகளோ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. கவலைப்படாம மூலத்துல, அந்த மூலத்துல இருக்கிற பொருள் அகண்டமானதுங்க, ஒண்ணுமே கிடையாது. வந்து எப்படி இந்த ஆகாசமான இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த சோஃபால வந்து சர்வ சகஜமா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம உடல் உட்கார்ந்துட்டு இருக்கு. அத போல எந்த விதமான உணர்ச்சிகளும் முன்னியும் பெண்ணியும் மேலையும் கீழே இல்லாமல் அந்த பொருள் வந்து பூரணமாக வியாபித்து இருக்கு. இங்க பார்வை இருக்கக்கூடாது, அங்க பார்வை இருக்கும். பார்வை இங்க இருக்கக்கூடாது. அததான் அவரு இந்த பாட்டுல சொல்றாரு, அது நீ என்று அம்மறைகள் ஆத்திடவும் தன்னை எது என்று தான் தேர்ந்திராது அது நான் இது அன்று என்று எண்ணல் உடனின்மையினால் இன்றும் அதுவே தானாய் அமர்வதால். நீங்க வந்து அதை தேட வேண்டாம், தேடுபவன நிக்க வைக்கணும். நாடுபவன நிக்க வைக்கணும். பயத்தை கலைபவன பயத்தையும் களைய வேண்டாம். பயந்தவனா இருக்கீங்களா? யார் பயந்தவன் தரும்? குழம்பிருக்கீங்களா? யாருக்கு இந்த தயக்கம்? ஏன்னா அந்த புள்ளியில யாருமே இல்லை. ஆனா அந்த புள்ளியில யாருமே இல்லைன்றது மட்டும் அத்தோட முடிஞ்சிடாது. எவ்வளவு கூர்மப்படுதோ ஒரு செயல் மூலமா அந்த பார்வை உள்ள எவ்வளவு கூர்மப்படுதோ அந்த கூர்மப்படும் போது ஆன்ம பொருள் அங்க நிற்கும். பேசாம வந்து பயமும் போயிடுச்சு, பயந்தவன் இல்லை, எல்லா சிச்சுவேஷனும் மாறி போச்சு. இந்த நிலைகளே மாறி கிடக்கு. அதான் நிறைய கோவில்கள்ல நீங்க ரொம்ப சின்சியரா போய் சன்னிதியில உட்காந்து ஏதோ பிரச்சனை உங்களுக்கு, அந்த பிரச்சனையினுடைய உச்சத்துக்கு வந்து நீங்க கதறீங்க வச்சுங்க, மனசால கதறிட்டு ஒரு ஓரமா உட்காரீங்க வச்சுங்க, ஒரு போது நல்ல நிம்மதியா வருவீங்க. இந்த பிரச்சனை வந்து கலந்திருக்காது, ஆனா நிம்மதி எங்கிட்ட வந்திருக்கும், தனியா வந்துருக்கும். புரியுதா? அது நம்பிக்கை சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு தெம்பா இருப்பீங்க. அது யாரும் வந்து உங்களுக்கு ஊட்டல. ஏன்னா அறியாமே நம்ம பண்றோம். யாருக்கும் வந்து கலவரமா இருக்கான்னா அந்த கலவரமா இருக்கிறவன் அந்த உச்சத்துக்கு போய் கொடுக்கும்போது கலவரப்பட்டவன் கலவரம் எல்லாமே இல்லாம போய் ஒரு தெம்பு வந்து நிரப்புது. இதுதான் உடன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தேர்ந்தெடுத்து அந்த உடனை வளர்த்துட்டோம். இது எல்லாம் ரொம்ப அறிவுல இருந்து நம்மளே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெளி விவகாரத்துக்கு போகக்கூடாது. தீவிரமா இருக்கிற ஆன்ம சாதகர்கள் தீவிரமா எனக்கு வந்து இதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். வெளி இஷ்யூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து இந்த சாதகத்தை சீரியஸா பண்ணி ஒரு உரல் வர வரைக்கும் சந்தேகம் இல்லாம அது வந்து உங்களுக்கு ஸ்பஷ்டமா தெரியணும். அதான் அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு, அரை மணி நேரமா அது வந்து என்ன அப்படியே அமுத்தி வச்சிருக்கு, நான் அதுல நடந்து போயிட்டே இருக்கேன், அரை மணி நேரமா வாக்கிங் போயிட்டே இருக்கா, வேற எதுவுமே இல்ல, தெரியுது, சூரியன் தெரியுது, அதனுடைய கதிர்கள் வந்து நல்லா பழிய அடிக்குது, இலைகள் பனித்துளிகள் தெரியுது, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த யார் தெரியுது பார்த்தீங்களா, எதுலயே தெரியுது பார்த்தீங்களா, அந்த தெரியுது வந்து விளையாமல் அப்படியே அழுத்தி வச்சிருக்கு. தனித்து ஒரு ஆளுக்கு தெரியுது, தனித்து ஒரு ஆள் வந்து அந்த சின்ன ஃபீல் பண்றான் அப்படின்னு எல்லாம் எல்லாமே தெரிதலை விளக்கவே முடியல. தானே தெரியுது. நான் இன்னைக்கு காத்தால வந்து சில்லுன்னு இருந்தது, காத்தால கிளைமேட் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு கம்பேரிசன் கிடையாது. அது முழுமையா சில்லுன்னு இருக்கோங்கிறது கூட இல்லாமல், ஒரு ஆளே இல்லாமல்
தோல் மூலமா அந்த உணர்ச்சியை உணராமல் தானாகவே இது தெரிகிறது. தானாவே தெரியுது, யதார்த்தமா தெரியுது. ஆனா அந்த உணர்ச்சி முக்கியம் இல்லை. பொறுமையா இருக்கு, இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு இருக்கு, ஒரே வெயிலா இருக்கு, இப்படி மாற்று கருத்துக்கெல்லாம் அங்க கிடையாது. இங்க நீங்க வெளியில நடக்கிற கருத்து கூறுகள்லாம் நிறுத்தணும், நின்று போயிடணும். இந்த குழந்தைகள் பேச தெரியுமா, இந்த மாதிரி உள்ள பேசிட்டே இருக்கக்கூடாது. பார்வை ஸ்திர பட 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 ஊனோட சித்திக்க ஆரம்பிச்சிடும். வீடா இருக்க தானா ஊத்துது வேறு எடுக்குதான் எடுக்குது. ஆளை உற்பத்தி பண்றதுல ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அது எப்பத்தியாவது பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அறிவு தான் பார்த்துட்டு, அறிவு இல்ல, அறிவு தானே எனக்கு இந்த உயிரா இருக்கிறதுனால குளிர் தெரியுது, இந்த உயிரா இருக்கிறதுனால உடம்பா இருக்கிறதுனால எனக்கு வெப்பம் தெரியுது. ஆனா இவைகள் ரெண்டுமே அறிவுல இருக்கு. இதுக்கு தெரிய வைக்கிறதும் அறிவு தான் தெரிய வைக்கிறது. சோ சகல புள்ளிகள்லையும் பிந்துவாங்க, நாத பிந்துவாங்க. அந்த பிந்துதான் புள்ளியில் இருப்போம். ஏடா நாதம்னா அங்கிருந்து அனைத்தும் இருக்கு. அது ரெண்டும் எப்பப்பாவது சங்கமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இங்க எல்லா புள்ளியிலையும் அறிவு இருக்கு. இந்த அறிவை ஒரு மனிதன் தான் உணர முடியும். ஆனா அந்த அளவுக்கு குவிதலுக்குத்தான் அவ்வளவு உணர்ச்சி குவியலா இருக்கு இந்த உடம்பு. அதுக்குதான் பிறவியே எடுக்கிறோம். வாழ்க்கையே அதுக்குதான். அதை விமர்சிக்கிறதுக்கு, அதை உபதேசிக்கிறதுக்கு, அதை பத்தி உள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, ஏன் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு, ஏன் அப்படி இருக்கிற ஆராய்ச்சி பண்றதுக்கு எதுக்குமே கிடையாது. அதான் என்ன மூலம்னா, எந்த மூவ்மெண்ட் மனசுக்குள்ள நடந்தாலும் அதை அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கும். உங்க எதுக்கு செயல் நடக்கலாம், ஒரு சம்பவம் நடக்கலாம். நீங்க சம்பவத்தை பார்க்கறவனா மாறினீங்கன்னா பேச்சு வந்துடும் இல்லையா? அப்புறம் சம்பவத்தை பழைய அனுபவங்களோட ஒப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா நடந்தது, நல்லா நடக்கல அப்படின்னு கருத்தெல்லாம் வந்துடும். பேச்சு எதுவுமே இருக்கும். விட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. விட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல 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 இல்ல. பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. இதெல்லாம் சதா பண்ணும்போது எல்லா பாட்டுகளுமே வருது, நிறைய பாட்டுகள் வருது. இன்னொரு பாட்டு உலகு நீ பொய் தோற்றம், உலகு நீன்னு சொல்றது, பொய்ன்னு சொல்றது, தோற்றம்னு சொல்றது, உலக அறிவு அன்று உலகத்துக்கு உலகு அறிவு படைச்சது, அறிவு இல்லாதது அப்படின்னு ஒப்பீனியன் என்று உரைப்பதன். உலகு நீ பொய் தோற்றம் உலகறிவாம் அன்றென்று உலகு சுகம் அன்றென்று உரைத்தேன். உலகு விட்டு தன்னையோடு எல்லாத்தையும் விடியா, வெளியே வேண்டாம். அதான் சம்பவம் நடக்கும் பொழுது, ஒரு காட்சி நடக்கும் பொழுது காட்சியை காட்சியிலேருந்து காண்பவனுக்கு வந்துடணும். காட்சியில என்ன போயிருக்கு, எது வரைக்கும் போயிருக்கு, காண்பவன் யாரு? இன்னும் காட்சி போயிடும். உலகத்தை விட்டுருந்தா அதான் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்த்தவன, கேட்டவன, சிந்தித்தவன, செயல்படுறவன, உருவாதவன, இப்படி அவனை பார்த்தீங்கன்னா அது உலகமே மறந்து போயிருப்பான், சர்வமா மறந்து போயிருப்பான். ஆன்மா இருக்கும் பொழுது உலகம் இருக்கும், உலகம் தோன்றாது. உலகம் தோன்றினா ஆன்மா இல்லவே இல்லை. விவகாரத்துல இருந்தீங்கன்னா விவகாரம் கொண்ட மனமும் உலகமும் ரெண்டு கிடையாது, ஒரே இது. நீங்க வெளியில போய் வேலைகளில் ஈடுபட வேண்டாம். உள்ளுக்குள்ள எதையாவது இது பண்ணாம இருக்கேன் இது கிட்டத்தட்ட நீங்க உலகமாவே இருக்கீங்க. இல்ல செயல்தான் படல. இந்த மாதிரி அந்த நுணுக்கங்கள், அத்தனை நுட்பங்களும் அதுக்குள்ள இருக்கு. அதனால செயல் புரிபவர்கள் எண்ணுபவன்
தோன்றினவன், பார்த்தவன், பார்க்காதவன், நல்லவன், கெட்டவன் அப்படின்னு அந்த ஆட்களா இருக்கிற அந்த பூமி இருக்கிற நேரத்தை இல்லை. உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்றிரண்டு நானற்ற அந்நிலை எல்லாத்தையும் நிற்பாம் அப்படின்றாங்க. அதாவது இது பண்ணினே இது பண்ணல, இது நல்லது இது கெட்டது, இது வேணும் இது வேணாம் அப்படின்னு திரும்பி திரும்பி ஏன்னா ஒன்ன சார்ந்த ஒண்ணு இன்னொரு இருக்கு, ஆப்போசிட் அங்க இருக்கு. பார்த்துட்டே இருக்கீங்க. நல்லா பண்றாங்கன்னா நல்லா பண்ணாத நிலையினால நல்லா பண்றாங்க. புரியுதா? என்ன சரியாக பண்ண மாட்டேன்றான், முதல்ல இதுல பண்றான், முதல்ல இதுல பண்றான் அப்படின்னா அந்த ஆதிக்கத்த மாதிரி சரியா பண்ணலன்னா சரியா பண்ணது ஒரு ஆஸ்திக் இருக்கு. கருத்துக்களை ஊட்டி 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 நிற்கும், அப்புறம் கூட்டம் ஆயிடும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, 2 பேர்ன்றதே பெரிய கூட்டம்னுவாங்க. 2 கருத்து பெரிய கூட்டம்னுவாங்க. அப்படின்னா எப்படி இருக்கணும், வேதாந்தம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கருத்து கூட இருக்கக்கூடாது, அப்சல்யூட் மௌனம். இந்த போதி தர்மான்னு ஒருத்தர் 7 வருஷம் வச்சு சுவரை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தார். வெறும் ஒரு சுவரை பார்த்துட்டு உட்கார்ந்து 7 வருஷம். அவர் இங்கிருந்து போனவராம் சைனாக்கு. அந்த சக்கரவர்த்தி சைனால இருந்த அந்த சக்கரவர்த்தி அந்த நாட்டை அடையணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தர்மம், இந்த உலகத்துல எது தர்மமான விஷயம், நல்லது பண்றோமா கெட்டது பண்றோமான்னு தெரியாம ஒரு பெரிய ஞானி இவரை கேள்வி கேட்கிறாராம். இங்க அதாவது நான் புத்த விகாரங்கள்லாம் கட்டியிருக்கேன், அன்னதான சத்திரங்கள்லாம் கட்டியிருக்கேன், லட்சம் பேர்களுக்கு எல்லா விதமான அறிவு தானமும் சாப்பாடு ஆகாரமும் அன்னதானமும் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்ன கதி கிடைக்கும், நான் இறந்தேன்னா, நான் இறந்தால் எனக்கு என்ன கதி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாராம். அவர் சொல்றாராம் மோசமான நரகத்துக்கு போவேன், கொடுமையான நரகத்துல போய் ஜீவன் அல்லல் போடும். எங்கேயோ நடக்கிறது இல்ல, ஒரு சம்பவத்தை ஒப்பிடும் போதே நம்ம அல்லல் படும். 10 கருத்துக்கள் வந்தாலும் உள்ள கிரௌண்டு. இது வேற நான் இவ்வளவு பேருக்கு பண்றேன் அந்த நினைப்பு அவர் கீழே இறங்க விட மாட்டேங்குது. சக்கரவர்த்தி என்னதான் முடியும், நான் தான் பண்றேன், இல்லாட்டியுமா எல்லாம் இருக்க மாட்டான், உயிரோட இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க. அப்படி இப்படி நினைக்கிற நினைப்பு இந்த நான் தடிச்சு கிடக்கு. எவ்வளவு மாற்று கருத்து இல்லாமல் சாய்ஸ்லெஸ்ஸா ஜட்மெண்ட்ல வித்தவுட் ஜட்மெண்ட்லெஸ் அவேர்னஸ், நான் ஜட்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்மளே இல்லை நம்மன்னு ஒருத்தர் கிடையாது. ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கேன், ஆனா சம்பவம் நடந்துட்டு இருக்கிறத பாக்கிறவனை நான் பார்க்கும் பொழுது அந்த பாக்கிறவனும் இல்லை இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. திருப்பி பாடம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, திருப்படிகள் போயிருக்கு. அங்க நல்லா புரிஞ்சுக்கணும், திருப்படிகள் போயிருக்கு. டிவி போட்டிருக்கேங்க, ஏதோ ஒரு இதுலதான் போட்டேன், ஆரம்பத்துல பார்க்கணும் தான் போட்டேன். ஆனா போட்ட உடனே உடனே என்னுடைய பழக்க சுபாவத்துல நேர நான் பார்த்தவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற வழக்கம். பார்த்தவனை பார்க்க ஆரம்பிச்ச உடனே பார்வை போயிடும். டிவியை போட்டேன், ஆபத்தப்பட்டேன். ஆனா நேற்று வரைக்கும் நான் அந்த பாப்பா தான் இருந்தேன்.
மத்தியானம் வரைக்கும் கூட நான் வந்து டிவி மேல எனக்கு ஒரு மோகம் இருந்தது. எப்படியோ அது குரு ஒருவரால எனக்கு உள்ள வந்து இங்க பார்ப்போம் அப்படின்ற பார்ப்பவனை பார்ப்போம் அப்படின்னு அன்னைக்கு சாயந்தரம் டிவி போடும்போது முக்கியமா அந்த டிவியே பர்பஸ் இல்லை எனக்கு. யார் எங்கிட்ட இருந்து பார்க்கலாம், யாருக்கு இந்த சீரியல் மேல நாட்டம் அப்படின்னு அவனை பார்க்கும்பொழுது டிவி ஓடுறதும் தெரியல, பார்வை போயிடுச்சு, பார்க்கவும் தெரியல, அந்த டிவி சீரியல் போயிட்டு இருக்கு தெரியல. இந்த இடத்துல நடக்கிறது வந்து அருள். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குழி இருக்கிறது அருள். உயிரிழந்து போயிடுது. அத வந்து நம்ம எதோ பார்க்கணும், எந்த ஒரு போட்டியும் இருக்காது, என்ன டைம் தெரியாது, தெரியாது. ஆமா அந்த மாதிரி அப்படியே இருக்கும். பட் அப்படின்னு பகிர்முகம் கிடையாது, வெளியில பார்க்கல, வெளியில பார்க்கல. போதி தர்மா 7 வருஷம் சுமக்க பார்த்தாருன்னா அந்த சைனீஸ் சென்டர் கேட்டு நீ தடிமன் ஆயிட்ட அத்தனையும் வந்து எரிஞ்சு போனோம். அது எரிஞ்சு போறதுன்னா திருப்பி திருப்பி கர்ம இயக்கமா அவனுக்கு வரப்போகுது. கர்மங்கள் எல்லாமே நரகம். நீங்க செஞ்சாலும் ஒரு வேலை வந்துதானே நரகமா இல்லையாது. முடிக்கணுமே முடிக்கணுமே அப்படின்னு போது பாரமா இல்லையா? முடிகிற வரைக்கும் ஆமா அவன் கூப்பிட்டானே, அவனோட போகணுமே, இத பண்ணாட்டி ப்ராப்ளம், இத பண்ணினா திருப்தி, அந்த திருப்தி இருவது கூட பாரமா இல்லையா? திருப்தி அடையே ஆகணும், பண்ணியே ஆகணும் டைம்ல. இப்படி பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் இது. அதனாலதான் இவர் வந்து அவர் கேட்ட உடனே எல்லாம் தெரியுமா ஏகப்பட்டது கிடக்கு. லட்சம் லட்சம் பேர் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மறந்துட்டு போயிட்டாங்க. காத்தாலும் சாப்பிட்டான், மத்தியானம் சாப்பிட்டான், சாப்பிட்டான் போயிட்டான். எனக்கு அதனால உணர்வுகள்லாம் அவனுக்கு இல்லை. எவ்வளவோ ஜீவராசிகள் 5 அறிவு வரைக்கும் இருக்குது, தினம் சாப்பிடுது, என்னென்னவோ நடக்குது. எங்கேயும் சாப்பிட்டான்ற நினைவு இல்ல, பரிமாறினோம், நான் தான் பண்ணிட்டு எதுவும் நடிச்சிருக்கோம். அந்தந்த புள்ளில அப்படியே நான் ஜட்மெண்டலா ஒரு உணர்வு பேரறிவு தானா நிகழ்ச்சி பெரிய சாம்ராஜ்யமா அங்க நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ இருட்டு காடுகளில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளுக்கெல்லாம் உண்டான ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எத்தனை பிரபலத்துல எத்தனை இருக்கு இந்த மாதிரி பூமிகள் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிற அந்த எங்கேயுமே ஒரு சென்டர் கிடையாது, தனித்தனி சென்டர் கிடையாது. இங்க வந்து பண்ணணுமே, ஐயோ இது நடந்துருக்கிறாரே அப்படின்னு எல்லாமே தாராள புரியுதா? அப்படின்னா என்ன, எல்லாருமே அந்த செய்பவன் பார்ப்பவன். இந்த போதி தர்மான்ற ஒரு கிட்ட கேட்கிறாரா, இந்த மாதிரி கேட்டோன்னு இப்படி ஆகுங்க. அப்புறமா நான் என்னதான் இங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறான். இங்க இந்த மாதிரிதான் இருக்கு. எந்த பொருளையும் ஒரு சென்டர் இல்லாத ஒரு பேரறிவு சாம்ராஜ்யம் நடத்துது. சூரியன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு, பருவ காலங்கள் எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீ தான் பண்ணவனா இங்க நிக்கிற, அதை நீ தான் அனுபவிப்ப. எந்த புள்ளிகளும் வச்சு புள்ளின்னு சொன்னா அந்த புள்ளிகள் தான் சத்தியமே மொத்தமும் இருக்கு. இந்த ஜனத்துலாம் மொத்த சத்தியமும் இருக்கு. அப்படின்னா இந்த ஜனம் இருந்த உன்னுடைய பார்வை, பார்ப்பவன், கேட்பவன், செய்பவன் அவன் இல்லவே இல்லை. அதுதான் நீ உணரணும். என்ன செயல்களை தான் இருக்க, செய்பவர்களா இருக்க, பார்ப்பவனா இருக்க, கருத்து கூறுபவனா இருக்க, விருப்பத்துக்கு நாட்டவனா இருக்க, குழந்தைவனா இருக்க, நல்லவனா இருக்க, கெட்டவனா இருக்க. இந்த மாதிரிலாம் யாருமே இல்லைன்றது அந்தந்த புள்ளிகளை நீ வாழ்ந்தாதான் முடியும். அப்படின்னு சொல்லிட்டு பதில் அவர் போயிடுறாரு. அவன் வந்து பின்னாடி கருத்துக்கு எனக்கு உபதேசம் பண்ணுங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்க. என் மனம் வந்து இப்ப நீங்க சொன்னதுனால இன்னும் குழம்பி எரிமலையா வெடிக்குது. ஏன்னா விளைவுகளை சொல்லிட்டா பயமா வருது. நீங்க சாதனம் பண்ணலன்னு உங்களை என்ன சாதனம் சொல்லாம விட்டா என்ன ஆகும்? இன்னும் முன்னோட மோசமாயிடும்.
பைத்தியம் முடிச்சு வெளியாயிடும். புரியுதா? என்னடாதுன்னு. ஆனா சாணம் வந்து அறிஞர் இருக்கு, கஷ்டமான விஷயம் கிடையாது. மரத்தை வைக்கணும், உழைக்கணும், உடம்பால வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனா நம்பிக்கையோட செய்தவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். செய்தவர்களாகவும் பார்த்தவர்களாகவும் செட்டா பாக்ஸ்ல பதிஞ்சவன அனுபவிக்காம இருக்கிற அத்தனையையும் அந்த நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். என்னத்தை அனுபவிக்கிறோம்? இந்த காட்சியில வந்து யாரு என்ன சந்தோஷத்தை இந்த சீரியல் மூலமா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு அந்த நுட்பமான பாடப்பாடு காட்சி தெரியுது. சந்தோஷமா துக்கமானது கூட தெரியல, பார்க்கவும் இல்லை. நீரையும் பேரறிவும் இருக்குது. இப்ப அவர்கிட்ட அந்த போதி தர்மா கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு வந்து என்னன்னா வந்து இருமலையா தெரிக்குது, வெடிக்குது, இதை எடுத்துருங்க, பிச்சு போட்டுருங்க, அனுபவித்தவனா என் ஒரு க்ஷணமும் நான் வாழ்ந்திருக்கேன். லட்சம் பேருக்கு எவ்வளவு கஜானால எவ்வளவு செலவிச்சோம், இது வரைக்கும் 10 லட்சம் வெள்ளி செலவிச்சிருக்கேன், தங்கம் செலவிச்சிருக்கேன். அப்படி இல்லை நம்ம போட்ட கணக்கு நினைத்து அந்த நன்மை, உலகிற்கு உதவி செய்த நன்மை, அந்த பல நிலம்லாம் போட்டு வச்சிருந்தது எல்லாம் போட்டு தகிக்குது. இன்னும் எல்லாம் டெலிவரி ஆயிடுச்சுன்றாரு. அது கேன்சர் முட்டு கொஞ்சம் காட்டி இருக்கும். நீங்க வந்ததே 3வது ஸ்டேஜ்னா என்ன இருக்கும், 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்னா என்ன பேசாம அவரு சூசைடே பண்ணிடலாம், ஸ்டேஜுக்கு ரீட்டே பண்ண வேண்டாம், அதானே இருக்கும். அதனால அந்த அளவுக்கு இருக்கான். கிட்ட கேட்கணும், சொல்லிட்டீங்க நான் முத்திய ஸ்டேஜ் அப்படின்ட்டு. கர்ம கடல்ல நான் தான் தடிப்பான இருக்கேன். சாப்பிட்டவங்கலாம் கூட ஒண்ணும் கிடையாது. அனுபவிச்சேன், அன்னதானம் சாப்பிட்டவன், அறிவுதானம் பெற்றவன், அவன் எல்லாம் ரிலாக்ஸா இருக்கான். நீ என்ன அறிவு மூலமா உள்ள பார்த்துருக்கான். நான் தான் மாட்டின்ட்டேன், எனக்கு என்ன வழி, நீ பைக்கில இதை எடுங்க அப்படின்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த மனதை எடுத்து காண்பி, அது ஒரு பொருளான்னு பாரு, பொருளான்னு பாரு அப்படின்றாரு. அப்படி பார்த்தா இதுமே இல்லையே, சாதகமா உள்ளதான், சத்தியம் உள்ளதான். ஆனா அந்த அளவுக்கு வந்து பரம நம்பிக்கை வேணும். என்ன பிரச்சனை? நம்பிக்கை நிலையா இருக்கிறவன் ஞானி ஆயிடுவான். இன்சான்ல பண்றவன் என்ன கேட்டா அலையறான், இன்னும் பிரச்சனை ஆயிடுது. சொல்லுங்க வந்து அதை அனமாக்கிட்டா பாரு, ஆன்மீகத்துக்கு வந்துட்டா பாரு, நினைப்பு வந்து இன்னும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுது, தண்டனை ஆயிடுது. நீ ஆன்மீகம் நீ கொடுக்க வேண்டாம், நீ லௌகீகம் பண்றேன்னு கொடுக்க வேண்டாம். என்ன மேல முக்கியம் இல்ல, வேலை செய்தவங்க. புரியுதுங்களா? புஸ்தகம் படிக்கணும் முக்கியம் இல்ல, ஸ்லோகம் சொல்லணும் முக்கியம் இல்ல, தீர்த்த யாத்திரை போகணும் முக்கியம் இல்ல. சென்டர்லெஸ்ஸா போறியா, தீர்த்த யாத்திரை பவித்திரமாயிடுது. சென்டர்லெஸ்ஸா நீ மரம் வெட்டவனா இருக்கியா, அது முக்கியமாயிடுது. அறிவு மட்டும் ஜெயிக்குது, அறிவு மட்டும் ஜெயிக்குது. அவர் வந்து வெறும் செருச்ச பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பாக்குறாரு? பார்ப்பவன பாக்குறாரு, செருத்த பாக்குறாரு. செவரு முன்னாடி இருக்கு, ஏன் கான்செப்ட்லெஸ்ஸா இருக்கணும். அதனால கொஞ்ச நேரத்துல என்ன எடுத்து பார்ப்பவன் இல்லாம போயிடலாம். பார்வை தன் நேரத்துல தானே இருக்கு, சகஜமா இருக்கு, உடலும் போயிடுது. சகஜ சமாதின்னு அந்த ரமண மகிழ்ச்சி 3 வருஷம் இருந்ததும் சரி, பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு. அந்த சகஜ சமாதியினுடைய இது என்ன, தன்மை என்ன, இவ்வளவுதான். அது வந்து நீங்க போய் கனவு புகையில்தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. டிவி முன்னாடி உட்காந்து சகஜ சமாதி வந்துடும், டிவி முன்னாடி உட்காந்து சகஜ சமாதி வந்துடும், சகஜமா இருக்கலாம். அதுல இருந்து அவ்வளோ என்னன்னு சொல்றது, அவ்வளோ சக்திகள் வந்து அதுக்குள்ள கிடக்கு. அந்த சக்திகளை அடையத்துக்கு நம்ம பண்ணல. திருப்பி இது அடையத்துக்கு பண்றேன்னு அது நாட்டமே அடைபவனா இருக்கும். எதுவுமே கிடையாது. திருப்பி 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 திருமண பாட்டு ஒண்ணு இருக்கு, மறந்து போச்சு இருக்காது. உணர்ச்சி கயிறை விட்டு இது கடையை சொல்லுவேன், கடையை சொல்லுவேன். உணர்வை கடந்து 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 திருப்பார்கடல். அதுதான் திருப்பார்கடல்ல ரங்கநாத சுவாமி ஆதிசேஷன் மேல அனந்த சயமா அது படுத்திருக்காரு. 33 கோடி தேவர்கள் சுத்திவர் நிக்கிறாங்க. அந்த திருப்பார்கடல்ன்றது மனம். ஆதிசேஷன் 5 தலை நாகம் வந்து 5 இந்திரியங்கள்
ஞானேந்திரியங்கள் எல்லாருமே திருடர்கள், கொல்லப்பட்டோம். விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கு பாம்பு. அதுல இது பண்றாராம், அது அறிவுரை பண்றாராம். மனம் வந்து சஞ்சலம் இல்லாமல் திருப்பார் கடல் அப்படியே இருக்கான். நான் இந்த ஞானேந்திரியங்கள் எந்த சேட்டையும் பண்ணலையா, அப்படியே இந்த தூய அறிவுல பார்த்தாரு. எவன்னு பார்த்தாரு, ஒத்தனம் இல்ல, ஒத்தனம் இல்லைன்னு விளக்கம்லாம் சொல்லிட்டே இல்ல, தான் கூட இல்ல, தானும் ஒரு பொருள் இல்ல, ஒருத்தன் கொண்டு உணரக்கூடாது, எதுவுமே கிடையாது. அப்படியே அனந்த சயனம் பேரு. அதாவது முடிவில்லாத விளக்கம், முடிவில்லாத படுக்கை. அந்த போஸ் என்பது முத்ரா மாதிரி புரியுதா? ஒரு முத்ரா சின்ன உட்காரலாம் இல்ல, அதை வந்து உள்ள வச்சுக்கிறோம். மனத்துக்கு போறோம் அந்த லாக், புரியுதா? உடலுக்கு லாக் போடுறீங்க. நீங்க செட்டா பாக்ஸ் இல்லைன்னு சொல்றது ஒண்ணு, அது வந்து வெறும் ஒரு உரைநடை வார்த்தை, ஒரு உண்மையான ஒரு வாக்கியம், உண்மையை அறிவிக்கும் வாக்கியம். அதை தெரிஞ்சுக்கிறத விட அதை பண்றது முக்கியம், புரியுதா? சதா அந்த முதிரையில் இருக்க மாதிரி இந்த கண்ண மூடிட்டே இருக்க வேண்டாம். எல்லா பார்த்தால வீழ்ச்சி உடலாதான் அந்த செய்தவன் இருப்பான், உடலாதான் கண்களாதான் பார்த்தவன் இருப்பான், மனம் மூலமா கண்களாதான் பார்த்தவன் இருப்பான், செய்தவன் இருப்பான், உடல் அசைவு மூலம் செய்பவன் இருப்பான், நிராகரிப்பவன் இருப்பான், வேண்டுபவன் இருப்பான். இப்படி எல்லாமா இருக்கிற அந்த ஒவ்வொரு புள்ளியும் முத்ரா போட்ட மாதிரி அவனை தவிர வேற இதுவே கிடையாது. அனுபவிப்பவன் எவனுமே இல்லாத அந்த வாக்குல போய் மாட்டிக்கணும். இப்ப வந்து என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சம் எப்பேற்பட்ட கர்ம குறியில இருந்தா கூட திருப்பார் கடல்னா என்னங்க அர்த்தம், கடல்னா என்ன அர்த்தம், எல்லை இல்லாத கரெக்டா. அப்புறம் வந்து கடல் வந்து சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கடல்ல வந்து ஒருத்தர் யோக நித்ரா பண்றாருன்னா ஒரு ஷிப்லயே ஆடிக்கிட்டே இருக்கும், கரெக்டா? நீங்க ஷிப்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஆடிக்கிட்டு இருக்கும். இங்க எல்லாம் பாருங்க, அந்த நிலைகள் எல்லாம் பாருங்க, சஞ்சரிக்கிற இடத்துல விஷம் வச்சுட்டு இருக்கிற பாம்புகள் அந்த மாதிரி அதை டெடிக்ட் பண்றாங்க. 5 கலர் நாகம் ஆதிசேஷன், ஒண்ணு கூட்டினாலே போறோம், 5 கலர். ஒவ்வொரு இந்திரியனுமே அவ்வளவு மோசம் விஷ பாம்பு, புரியுதா? அதனாலதான் டிவி சீரியல் எனக்கு வந்து அது காட்சிகள்ல மாட்டி 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 இவன் இன்னைக்கு இந்த வில்லியன் வந்து இந்த சீரியல்ல என்ன பண்ண போறான், போடவும் போடானே கண்ணு மூலமா அந்த விஷப்பாம்பு கிட்ட போய் மாட்டிட்டு இருக்கீங்க, புரியுதா? இந்த ஹீரோயின் இந்த சிச்சுவேஷன் எப்படி தப்பிக்கிறாங்க வில்லி கிட்ட, அவ போடுறாங்க இதுல இருந்து அப்படின்னு அந்த கருத்து விவகாரம் விஷயம் அதுல மனம் மாட்டிட்டு இருக்கு. இந்த மனம் தான் விஷயங்கள்லாம் சஞ்சலத்து கொடுக்குறான். திருப்பார்கடல் மாதிரி இருக்கும் விஷயம், ஆழ்கடல் மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கான். விஷயங்களால கொந்தளிக்கிற கடல் மனம். இருக்கா இல்லையா? நல்லபடியா முடியணுமே. அது வந்து ரொம்ப ப்ரெசிஷனா எதிர்பார்க்கும். கரெக்டா வந்துருவாங்களா, ஒரு மாதிரி கோபம் காமிச்சாங்களே, நிமிஷம் நடக்குமா நடக்காதா, இவங்க வரலன்னா யார் வந்து பிரயோஜனம், இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி எல்லாத்துக்குமே. இது வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பெரிய விஷயங்கள் கிடையாதுங்க. சிறு சிறு விஷயங்கள்லாம் கூட வந்து அப்படியே ஆளாலையா வந்து 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 விவகாரங்கள் அப்படியே சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும், இருக்காதியா? சதா சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்காது. இப்படி இருக்கிற திருப்பார்கடல்ல இத கூட்டி இந்த விஷயங்களா மாத்தி பண்றது வந்து வயாம பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த 5 கலர் விஷயங்களை உள்ள ஏற்றி அதுக்குள்ள பயங்களையும் ஏற்றி அதை வயாம தளதள அழைப்பாக வைக்கிறது வந்து இந்த நாவங்கள் மூலமா அந்த திருப்பார்கடல் எப்ப அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, சதா இருந்துகிட்டு. ஆமா, அப்படி வந்து இருக்குதுல
இதுல வந்து ஒரு அனந்த சயனம் பண்ணும் பொழுது இவருடைய தேவர்களா தெரியுது. அத்தனை சக்திகள் மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. வாழ்க்கையில் அந்த சனத்குமாரர்கள் ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா திருவாரூருக்கு மேல இருப்பாங்க. எல்லாம் மகாலட்சுமியில இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா அதோட இது பாப்போம் ஆதிசேகருக்கு மேலதான் எல்லாரும் இருப்பாங்க. நிலைகள் கடலுக்கு மேலதான் எல்லாரும் இருப்பாங்க. இவரும் ரொம்ப அது மாத்திரம்தான் அந்த ஜீவன் ஸ்ரீமன் நாராயணன் வந்தது. அயனம்னா வந்து நடைமுறை வாழ்க்கை மூவ்மெண்ட். அயனம்னா வந்து மோஷன், வண்டி மோஷன்ல இருக்குன்னு. நர அயனம், நரம்னா மனுஷன், மனுஷனோட மனம் பழக அவன் நடைமுறையா இப்படி இருக்கணும்ன்றதான் அந்த வெறும் காட்சி மூலமாகவே அவங்க விவரிக்கிறாங்க. அவர் படுத்திருக்கிற விதம், அவருக்கு கிட்ட இருக்கிற தேவத்தன்மைகள் என்ன பண்ணுது? இந்த தேவர்கள் சுத்திகள் இருக்காங்க. சிவன் இருக்கார், பிரம்மா நாதி கமலத்திலிருந்து இருக்கார். அவர் வயிற்றுல இருந்து நாதி கமலத்திலிருந்து இருக்கார். பிரம்மான்றது என்ன? பிரம்மா வந்து அகந்தை. எப்பவுமே பிரம்மா வந்து அகந்தை, ஈகோ. அதான் அகந்தை கோயில் கிடையாது, பிரம்மா கோயில் கிடையாது. சிவன் இருக்கார் அப்படி சைட்ல பாத்தீங்கன்னா, விஸ்வரூப தர்சனம் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்படி படுத்துட்டு இருக்காரு. எல்லா 30 தேவர்கள் இருப்பாங்க, ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க. இவர் வந்து அனந்த சைனத்துல படுத்துட்டு இருக்காரு. ஆதிசேஷனுக்கும் திருப்பார்க்கடத்துக்கும் எல்லாருக்கும் கீழே ரிஷிகள் தான் இருப்பாங்க, எல்லா இடங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன இது? இவங்க எல்லாருமே அவன் மைண்ட், மனம் இல்ல, மனம் கிடையாதுங்க. விவகாரம் கிடையாதுங்க, எஸ்டாபிஷ்ட். இதை விளக்கிறதுனால அவருக்கு நரனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னால நாராயணன் பேரு. இது வந்து பிக்சரா இருந்தாலும் இது வந்து என்னுடைய உள்நிலை. ஒரே ஒரு கணத்துல ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறவனா இருந்தாலும் அனுபவிக்கிறவனா இருந்தாலும் ஒரு டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், இல்லாட்டி ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போதே நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கு. அவர் முன்னாடி பேசினது, அவரை பத்தி மத்தவங்க பேசினது, அவரை பத்தி நானே பேசி எல்லாம் சேர்ந்து ஃபீலிங்ஸா பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. மாற்றி மாற்றி அமைக்குது. புரியுதா? சந்தேகப்பட வைக்கிறது, அவநம்பிக்கப்பட வைக்கிறது, இல்லாட்டி நல்ல 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 ரைட்டா போயிருக்கு, நல்ல ரைட்டா போயிருக்கு, மாறினதெல்லாம் தெரியுது. அப்படி இப்படி மாற்றி மாற்றி அந்த வேல்யூஸ் எல்லாம் இதுதான் விவகாரங்கள். இதுதான் திருமாவளவனை கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இதை முன்னாடி கூட்டி கொடுத்தது வந்து அந்த 5 தலை மாவட்டம். ஆனா இதுக்கெல்லாம் வந்து இந்த கணத்துல பாதி மேல படுத்துக்கிற நாராயணன் என்ன பண்றாங்கன்னா, இவைகள் எல்லாமே இருந்தும் இல்லை. அந்த மாதிரி வெறும் உணர்வு போய் உட்கார்ந்துருக்கான். பார்த்தவனை பார்த்தாராம், இந்த விவகாரங்கள்லாம் எடை போடுறவனை பார்த்தாராம். அப்ப எடை போடுறவன்னு ஒத்தருமே இல்லாமல் ஒரு உணர்வு மூலமா ஒரு பொருள் இருந்தான். அக்கண்டமா அது வந்து அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு இருந்தான். அதனாலதான் அனைத்து அனுபவங்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த இணை பெறுபவர்கள் அதை விளக்குறதுதான் அந்த திருப்பார்கடல்ல ஸ்ரீமன் நாராயணனோட அனந்த சயனம். அவருக்கு பொங்குற அந்த உணர்வுல அத்தனை தேவர்களும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதுதான் சுப்ரீம் ஸ்டேட். சுப்ரீம் ஸ்டேட் ஒரு இடத்துல உலகம் வந்து கை தூக்கி தும்பல வைக்குது, அனைத்து சக்திகளும் நிற்குது. அப்பந்த உணர்வு பெருகி கடந்து வெண்மையா மாறின பிறகு மூணுலேருந்து திரும்பி நிக்குது, கையிலேருந்து திரும்பி நிக்குது. திருப்பி அதை வந்து ஒரிஜினலா பாலா கொண்டே போக முடியாது. அந்த மாதிரி திறந்து நிக்கிறாரா அவர் உணர்வுல வந்து திறந்து மூலப்பொருளா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இருக்காராம். அதுல எல்லாம் வளைஞ்சிட்டு அந்த உணர்வுலையே கடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த உணர்வை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதுலேயேதான் அந்த அகந்தையும் இருக்கு, அதுலேயேதான் அந்த 5 புலன்களும் இருக்கு,
அதுலதான் விஷயம் கொண்ட விஷயீகரித்த மனமும் இருக்கு, சர்வ பதங்கமும் இருக்கு, ரிஷிகள் கூட அதுலதான் இருக்காங்க. அதான் விஸ்வரூப தர்சனம்னு அதை சொல்றாங்க. இப்ப அந்த இதையே நம்ம பார்ப்போம். அந்த நாராயண சுத்தத்துல இது வருது, ஃபுல்லா வருது. நாராயண சுத்தம் பொதுவாக இது புருஷ சுத்தத்துடன் பாராயணம் செய்யப்படுகிறது. புருஷன்றது உத்தம இது புருஷோத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்ட அதுதான், அது ஆன்மோனோதான். ஆனா அதோட சேர்ந்து இது வந்து பாராயணம் செய்யப்படுகிறது. தியானத்தின் செயல்முறையை விளக்குகின்ற சுத்தம் இது. சரிமா? நீங்க கோயில்ல போயிருந்தீங்களே, தியானம் எப்படி பண்ணணும்ன்றத விளக்குறது வந்து நாராயண சுத்தம். எப்படி விளக்கம், எப்படி பண்ணணும், தியானத்தின் செயல்முறையை விளக்குகின்ற சுத்தம் இது. தியானம் செய்வதற்கு முன்பு இந்த சூத்திரத்தை ஓதி இதன் பொருளை சிந்திப்பது தியானத்தில் ஆழ்ந்து செல்ல மிகவும் உதவியாக இருக்கும். ஸ்ரீமன் நாராயணனை பத்தி விளக்குகிறது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு படமா இருந்து அதை சொன்னேன் இல்லையா, அதோட விளக்குது. முதலில் இறைவனின் மகிமை பேசப்படுகிறது, பிறகு அவரை எங்கே தியானிப்பது, எப்படி தியானிப்பது என்பது கூறப்படுகிறது. படிப்படியாக தியானத்தில் எப்படி மனத்தை ஈடுபடுத்துவது என்பது இந்த சூத்திரத்தில் அற்புதமாக விவரிக்கப்படுகிறது. மனத்தை அப்படின்றாங்க. மனத்தை ஒரு பொருளாக மாறிட்டாங்க. புரியுதா? நீங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. செட் ஆஃப் பாக்ஸ் அது ஒரு அந்நிய பொருளா ஆக்கணும். இது எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா என்ன, விவகாரத்தை ஈடுபடும் போது விவகரிப்பவன பார்த்துடு. அப்ப செட் ஆஃப் பாக்ஸ் காணாம போயிடும். செட் ஆஃப் பாக்ஸ் உருவாகாது, இருந்து இல்லாம போயிடும். தியானம் என்பது இறைவனின் திருச்சந்நிதியில் இருப்பது. ஒரு படத்தையோ உருவத்தையோ கற்பனை செய்து கொண்டிருப்பதோ விரித்து பார்த்துக் கொண்டிருப்பதோ அல்ல. அவரது திருச்சந்நிதியில் நாம் இருப்பதை உணர வேண்டும். இந்த திருச்சந்நிதி சந்நிதின்னா பிரசன்ஸ் அர்த்தம், இந்த க்ஷணம் அர்த்தம், இந்த மொமெண்ட் நவ் அப்படின்னு அர்த்தம், திஸ் மொமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சந்நிதி எங்கேயோ இல்லை. நான் வந்து அந்த சந்நிதியில அந்த சந்நிதியை பார்த்தவன்னும் வார்த்தைகள் வந்து வந்துட்டே இருக்கு. புரியுதா? அந்த சந்நிதிக்குள்ள தனித்து கேட்கவர் இல்லை, கேட்கல் நடந்துகிட்டே இருக்காங்க. நீங்க கேட்கவர் ஒருத்தம் இல்லை, கேட்கவர் இருந்தா கேட்கல் நடக்காது, கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றவர் இல்லை, அந்த சந்நிதியே பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டே இருக்கும்போது சொல்றவர் இல்லாம அது மாட்டுக்கு பிரவாகம் மாதிரி அது வந்துகிட்டே இருக்கு. இந்த சந்நிதினா என்ன அர்த்தம்னா அந்த தீய இருப்பு. அந்த இருப்பு வந்து விலகவே விளையாடுங்க. உங்களுக்கு வழக்கமா என்ன, அதுல உற்பத்தியானதா நம்ம மாறிடுவோம். ஆகும்போது உற்பத்தி ஆகும்போதே இருக்கும்போதே இருப்பவனா இருக்கும். அதை பார்க்கணும்னு பார்ப்பவன் தான் முதல்ல பார்ப்பவனா இருந்துகிட்டு பார்க்கும் தன்மை பார்க்கப்பட்ட காட்சி மூலம் ஒன்றா இருக்கும். ஒரு பொண்ணில இருக்கும். இந்த மாதிரி மாறாங்க. சந்நிதியில் இருப்பாங்க, சந்நிதி வேற. இந்த தொழிலாளர் படத்துல அரசாங்கத்துக்கு வந்து பார்த்ததே கிடையாது. அந்த கருவி முதல் தடவை அந்த அவர் சிவபெருமானால அந்த செய்தியில் சொல்லப்பட்டு ஓடி வந்தா வாசல்ல வேலை குறிச்சுட்டு நிற்கலாம் பாருங்க காவலன். அவங்களே இருக்கும் அரசே நம்மான்னு அவங்களெல்லாம் அரசேன்னு சொல்லிட்டு வருவான். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எழுதுறதுதான் முக்கியம், எழுதுறதுதான் முக்கியம். அது சந்நிதியே இல்லை. என்ன சந்நிதின்றத பார்க்க விடாத அளவுக்கு எழுதுதல் வந்து தொடர்ந்து பிரவாகம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி மறுத்து போகக்கூடாது. நான் சிந்திப்பவன், நான் இன்டலெக்சுவல், எனக்கு தெரியாது இல்லை, தெரியும் அப்படிங்கிற மறைக்கிற மாதிரி உலகத்தை எதுவுமே மறைக்கும். எனக்கு தெரியும், அந்த எனக்கா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும். படிக்கவே கூடாது, ஓப்பனா படிக்க கூடாது, கேட்க கூடாது, எதையுமே அனுமதிக்காது. தீவிரவாதம் என்ன, இன்னொருத்தர் இருக்கதாக எடுத்துக்கிட்டு தீவிரவாதம். இந்த மாதிரி ஒரு எந்த கட்சியும் ஒத்துக்காதுதான் தீவிரவாதமே. அது அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க இருக்கவே கூடாத அளவுக்கு இந்த போகுது பழம். இதுதான் சந்நிதி.
அவரது திருச்சந்நிதியில் நாம் இருப்பதை உணர வேண்டும். அவர் பேர் ஒளியுடன் உணர்வுடனும் திகழ்வதை மனத்தளவில் காண வேண்டும். நீங்க வெளியில இருக்கீங்க, இன்னும் உங்ககிட்ட பாப்பம் விதிக்கல, எதுவுமே விதிக்கல, அதுவே பேரிலே தெரியும், அதுவே உணர்வே தெரியும், அது தண்ணீர்தான் இல்லைன்னு தெரியும். சகஜருக்கு உள்ளதான். நீங்க இன்னும் தியானம் கூட ஆரம்பிக்கல, திறமை உட்காருங்க, ஒன்றுமே இல்லை. உடம்பு சீனி உட்கார்ந்து இருக்கிற சீனி இல்லாம இருக்கீங்க தெரியுமா? எதுவுமே இல்லை, கருத்தே இல்லை, உடம்பை பற்றி சீனியுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்பவே வந்து தெரியுது, உணவு ஃபுல்லா தெரியுது. இதுதான் சொல்லி இன்னும் ஆரம்பிச்சு பண்றது இல்லை. என்னமோ நான் பண்றது இல்லை, போய் நாட்டம் விடக்கூடாது. தியானம் செய்பவன் புரிபவன் அப்படின்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்க கூடாது. தியானம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிடணும். உட்கார்ந்துட்டு இருக்கோம், உட்காரோம், யாரு உட்கார்ந்து இருக்குன்ற மாதிரி அவர் பார்த்து அங்கேயும் இல்லை. இல்லை இல்லைன்றதுதான் நிறைய அங்க நடக்கணும். இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அவர் பிள்ளைகளுடன் உணர்வுடனும் திகழ்வதை மனத்தளவில் காண வேண்டும். இதற்காக முதலில் அந்த தெய்வத்தின் மகிமையை முதல் 5 மந்திரங்கள் கூறுகின்றன. அது வந்து மந்திரம் தான். ஓம் சகஸ்ர ஸ்ரீரிஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சகஸ்ர ஸ்ரீரிஷம் 1000 தலைகளாம். தலையில அத்தனை ஞானேந்திரியங்களும் இருக்கு இல்லையா? இதுதான் தலை. முகத்தை கொண்டதுதான் தலை. கண்கள் வந்து ஒளியை காமிக்குது, காதுகள் வந்து ஆகாசத்தை காமிக்குது, மூக்கு வந்து காற்றை காமிக்குது, சுவை வந்து ரசத்தை காமிக்குது, இருப்பா இருக்கிறது மண்ணை காமிக்குது. ஞான இந்திரியங்கள் புரியுதா? இந்த மாதிரி வந்து எல்லா புள்ளிகளிலையும் அந்த பொருள் இருக்கிறது. எல்லா புள்ளிகளிலையும் எல்லா இந்திரியங்களாகவும் முடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். புரியுதா? பார்க்கப்பட்டது. அதனாலதான் எடுக்கும் போதே தியானம் வந்து போச்சு, சமாதிதான். இந்த அளவுக்கு நீங்க கெட்டுல இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னா வெறும் கண்ண முடிவீங்கனால உடனே சனதி சமாதி இல்லையா? கண்டத்தை சிந்திச்சிடும். நீங்க ஒண்ணும் பண்ணி வந்து நிறுத்ததில்லை. ஆரம்பம் முடிவு எதுவுமே கிடையாது, எதுக்குமே விளக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே ஏன்னா எல்லா இடத்துலயும் பூரண நிலைகளா 1000 தலைகள் கொண்ட 1000 சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் இந்திரியங்கள் இருக்கு, ஞானம் தெரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான தலைகள் உடையவரும் ஒளி மிக்கவரும் எல்லாவற்றையும் பார்த்தவரும் சகசிராட்ச அப்படின்றாங்க. அக்ஷம்ல பார்ப்பவர். 1000 கண்ணுடையாதுன்னு பேர் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாரு. மனமே பார்க்குதா இல்லையா? நீங்க அந்த உணர்வு மனமா பார்க்குதா இல்லை? பார்த்தல், அதாவது காட்சி வேண்டாம், பார்த்தல் நடந்துகிட்டே இருக்காது. இருத்தலே பார்த்தலா இல்லையா? பார்த்தல் ஒரு செயலா இல்லையா? அறிவு வந்து தாண்டவம் வருதா இல்லையா? இருத்தல் வந்து இருப்பு, சத்து, அது வெறுமை இல்லை. எப்படி இருக்கு? மனத்துல காதாவும் இருக்கு, கண்ணாவும் இருக்கு, நாக்காவும் இருக்கு, அறிவங்களை திருப்பி ரீனியூ பண்றதாகவும் இருக்கு, எல்லா விதமாவும் இருக்கு. அப்படின்னா அறிவாவும் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சகசிராட்சன்றாங்க. 1000 கண்களும் அந்த புள்ளிகள்ல இருக்கு. சகசிரப்பாது கால்கள். உலகிற்கெல்லாம் மங்களத்தை செய்தவரும் உலகமாக இருப்பவரும் அழிவற்றவரும் மேலான நிலையானவரும் ஆகிய நாராயணன் என்னும் தெய்வத்தை தியானம் செய்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம். விஸ்வம்னா பிரம்மாண்டமும் அனந்த தானம் படுத்துட்டாரு. அப்படியே தூங்காமல் தூங்கிட்டு இருக்காரு, அறிவுல தூங்கிட்டு இருக்காரு. நம்ம பண்ண வேண்டியதே நம்ம பண்ணோம்னு கூட சொல்லாத அளவுக்கு சகஜமா இது சித்திக்கணும், சகஜமா இது சித்திக்கணும்.